ஹாய் யூஸ் நியூமராலஜி பேஸில் பிபிஎலோட எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வேலை நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 26வது மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்கார்ஸஸும் மெல்போர்ன் ரெனகேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1:45 பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7-8 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கேது சனி சேர்ந்த காம்பினேஷன். ஸோ யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா சந்திரனை சேர்ந்தவங்களாம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருக்கு வந்து மைனஸாக இருக்கும் ஆவரேஜாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சனி சம்மந்தப்பட்டவங்க கேது சம்மந்தப்பட்டவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஸோ அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட் வந்து பெர்த் ஸ்கார்ஸில் பார்த்தோம்னா மேத்யூ ஹஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாரனும் அவரும் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் தான் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூப்பர் கனவலி அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் வரப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோன் ஹார்டி அவர் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஆஸ்டான் டர்னர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக் ஹோப்சன் ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து எம் ஸ்போர்ட்ஸ் 1-2 விக்கெட் வந்து அவருக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம் கெல்லி 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு வந்து இருக்குது. ஆண்ட்ரூ டை 2 விக்கெட் வந்து எடுப்பார். 2+ விக்கெட்ஸ் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசன் பெண்டராக்கு 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லான்ஸ் மோரிஸ் 1 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட் ரெனகேட்ஸ் பார்த்தோம்னா ஜே ப்ரௌன் அவருக்கு 20 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக் பிராசர் மேக்கருக்கு இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் கூட ஒரு நல்லா வந்து விளையாடல. இந்த மேட்ச் வந்து அவர் விளையாடுறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டிம் செய்பட்டு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் நல்லா இருக்குது, 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போடுறப்போ ஒரு விக்கெட் இருக்குது வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் வெல்லி 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஈவன்ஸ் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பில் சத்தர்லாண்ட் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரானு 1 விக்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாம் ராஜர்ஸ் 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரேந்தர் சந்தர் 2 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆடம் சம்பா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லாம் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கல மேத்யூ ஹஸ்ட்டு, ஆஸ்டான் டர்னர், எம் ஸ்போர்ட்ஸ், ஆண்ட்ரூ டை, ஜாக் பிராசர் மேக்கர், டிம் செய்பட், ஜேக்கப் பெத்தல், எல் ஈவன்ஸ், பில் சத்தர்லாண்ட், டாம் ராஜர்ஸ், குரிந்தர் சந்த் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். யார் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல், டாம் ராஜர்ஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேப்டனைஸ் தான் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக வேணும்னா நீங்கள் வந்து ஜாக் பிராசர் மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து நல்லா வந்து இருக்குது. இது வரைக்கும் எந்த மேட்ச்சுமே ஆடலை. பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து இருப்பார். ஸோ நீங்கள் கேப்டன் கொடுக்குறப்போ அவர் வந்து அடிக்கிறப்போ அது கிளிக் ஆகிறப்போ உங்கள் டீம் வந்து எங்கேயோ கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நான் வந்து நிறையா டீம் போகிறேன், 10 டீமுக்கு மேலே போகிறேன், எனக்கு இன்னும் நிறையா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரூ டையை கூட ஒரு கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்குது. இதுவரை அவரும் பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுக்கும் ஒரு பெருசாக அந்த விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ இந்த மேட்ச் எடுக்கிறப்போ அது வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே வந்து விட்டுரும். ஸோ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.